ஓம் மைஜாயுத்மகே தண்டகஸ்தாயே தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இழந்ததை விட 2 மடங்காக திரும்ப கிடைக்கப் போகின்ற மிக முக்கியமான ஒரு காலகட்டம். காரணம், ராகு பகவானுடைய ஆட்டம் பாரம். குரு பார்வை இல்லாத ராகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை, ஒரு மாற்றத்தை செய்ய போகிறார். அந்த மாற்றம் உங்களோட வாழ்க்கையில நல்லதாகவே இருக்க போது, ஏற்றமாகவே இருக்க போது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ராகுனுடைய அசுர தாண்டவம் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகின்ற ராகுனுடைய பலங்களை தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவோ ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் குரு பெயர்ச்சி பலங்கள் மற்றும் சனி அக்ர பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சிங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல மிதுன ராசியில் இருந்த குரு 2ஆம் இட கடகராசிக்கு பிரிச்சென்று உச்சம் அடைந்திருக்கிறாரு. அது நல்ல ஒரு நேர காலகட்டம். குருனுடைய உச்சத்தால், அதுவும் தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் உச்சம் அடைஞ்சிருக்கனால மிதுன ராசிக்காரங்களுக்கு சுத்தமா சூப்பரா நல்லாவே இருக்கும். பழைய பிரச்சனைகள் நீங்கிவிடும். கண்டிப்பா உங்க மேல விழுந்த பழி குறைகள் நீங்கும். உடல் உபாதைகள் சரியாகும். கண்டிப்பா கௌரவம், பெயர் புகழ் கிடைக்கும். இது முதல் விஷயம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன கிடைக்கும்? திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு. ராகு 9ஆம் வீடான கும்ப ராசியில தன்னுடைய சதய நட்சத்திரத்துல பயணிச்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு இது நாள் வரையில் குருவினுடைய பார்வை கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதனால திருவாதிரை நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்க குடும்பத்தில், உங்க நண்பர்களுக்கு, உங்க உறவுகளுக்கு விட்டு கொடுத்திருந்திருப்பீங்க. மற்றவங்களுக்காக சில விஷயங்களை தியாகம் பண்ணியிருப்பீங்க, சாக்ரிஃபைஷன் பண்ணியிருப்பீங்க. உங்ககிட்ட வரக்கூடிய பணமா இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துருப்பீங்க, உதவி பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு உதவி செய்பவர்களை விட நீங்க தான் மற்றவங்களுக்கு அதிகமாக உதவி பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை, சந்தர்ப்பம் உங்களுக்கு நிலவிட்டு இருக்கும். ஸோ இந்த அமைப்பு மாறப்போகுது, இந்த சூழ்நிலை மாறப்போகுது. ஏன்னா குருவினுடைய பார்வை விலகுது. ஏன்னா 2ஆம் வீட்டில் கடகராசி குரு போயிட்டாரா, இப்போ ராகு குரு பார்வை இல்லை. அப்போ ராகு இனிமேல் சுயமாக செயல்பட ஆரம்பிக்க போறாரு. ஏன்னா தன்னுடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் வரை பயணிக்கிறாரு. அடுத்து அவிட்ட நட்சத்திரத்திற்கும் பயிற்சி அடைவார். ஸோ இந்த வருஷம் டிசம்பர் மாதம் தான் ராகு கேது பயிற்சி. அப்போ 9ல் இருக்கக்கூடிய ராகு எதிர்பாராத விதமாக அதிரடி திருப்பங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. மிக முக்கியமான முதல் விஷயம் எதுன்னா, கிடைக்காத பதவி இனி கிடைக்கும். ஸோ நீங்க இழந்த வேலை வாய்ப்பு வேற ஒரு இடத்துல, வேற ஒரு நிறுவனத்துல, வேற ஒரு கம்பெனியில அதிக சம்பளத்தோடு கிடைக்கும். வேலை இல்லைன்னு ஏசியவர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து நடப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு வேலையில, அந்த மாதிரி ஒரு பதவியில, அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நீங்க உறுதியா அமருவீங்க. சரிங்களா? அரசியல் பதவி, சினிமா வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். அதே போல ஏதோ ஒரு பிசினஸ்ல பணத்தை இழந்திருப்பீங்க. சரிங்களா? அந்த இழந்த தொழிலேயே, அந்த துறையிலேயே போட்ட பணத்தை 2 விதமா எடுத்துருவீங்க. அது ராகவன் கொடுப்பாரு. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், கமிஷன் அடிப்படையில ஒரு வியாபாரம் பண்றீங்க, மார்க்கெட்டிங் தொழில் பண்றீங்க, நல்ல லாபம் பார்த்துருவீங்க. அதே போல பூர்வீக சொத்துக்களுக்காக வழக்கு, தேவையில்லாத விரைய செலவுகள் இதனால் வரைக்கும் பண்ணிட்டு வந்துருந்துருக்கீங்களா, பராமரிப்பு செலவு. இப்போ அந்த சொத்து உங்க பக்கம் வந்து சேரும். தீர்ப்பு உங்க சாதகமாக முடியும். ஸோ நீங்க செலவு பண்ண அந்த பணம் வீண் விரைய செலவாக போகாது. உங்களுக்கு அசலாக, முதலீடாக அது மாறும். ஸோ அதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அதே போல மிக முக்கியமா வாரிசு யோகம் இருக்குது. ஸோ குழந்தை பாக்கியத்தை நான் மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு 2 மாசம் தங்கி கலைஞ்சு போச்சு அப்படின்றவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை உறுதியான முறையில் மீண்டும் கொடுக்குது இந்த ராகு பகவான். 2ல் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானும். அப்ப தவற விட்ட குழந்தை வாய்ப்பை இனிமே பிடிச்சு. அதே போல காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும், அல்லது திருமணம் வரன் பேசி ஒரு முடிவுக்கு வர நேரத்தில் நின்று போயிருந்திருக்கும். அப்படி தடைப்பட்ட திருமண வாழ்க்கை தடையின்றி நடக்கும். காதல் திருமணம், கலப்பு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க. சரிங்களா? வாய்ப்பை பயன்படுத்திங்க. அதே போல உங்ககிட்ட யாரோ ஒருத்தவங்க பணம் வாங்கியிருப்பாங்க,
இல்லை யாராவது நம்பி நீங்க முதலீடு பண்ணியிருப்பீங்க, யார்கிட்டயா கொடுத்துருப்பீங்க, அவங்க அப்ஸ்காண்ட் ஆகிருப்பாங்க, ஆளே காணாமல் போயிருப்பாங்க, அல்லது அவங்களுக்கு நேர காலம் சரியில்லாமல் இருந்து அந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்களும் பொருளாதார பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்துருவீங்க. அப்படிப்பட்ட நபர்கிட்ட இருந்து இப்போ நீங்க பணத்தை வசூல் பண்ணலாம். அப்படிப்பட்ட நபர்கள் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஸோ உங்களை ஏமாத்த நினைச்சாலும் சரி, அல்லது உங்ககிட்ட பணத்தை கொடுக்க முடியாத அவங்க கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இப்போ அது சரியாகி அவங்க கிட்ட இருந்து பணத்தை நீங்க வசூல் பண்ண முடியும். அதுக்குள்ள காலகட்டமா இது இருக்கு. சரிங்களா? தாத்தா பாட்டி, பெரியப்பா சித்தப்பா போன்றவர்களிடமிருந்து நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும். உங்க முதலாளிகிட்ட இருந்து, உங்களை விட அதிகார அந்தஸ்து இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு அல்லது பண ரீதியான உதவிகள் இப்போ கிடைக்கும். ஸோ அதுக்கு உண்டு காரணம் உண்டு. சரிங்களா? மேலும் மிக முக்கியமா இந்த ராகு பகவான் அடுத்த அவிட்ட நட்சத்திரத்துல பயணிப்பாரு. அது செவ்வாய்க்குரிய நட்சத்திரம். அப்ப நில புலன்கள் யோகம் உண்டு. விற்க முடியாத நிலத்தை வித்து அதனால லாபம் பார்க்கறது, அல்லது புதிய சொத்துக்கள் கைக்கு வர்றது, அல்லது பழைய சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்குறது, இப்படி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபங்கள் பார்ப்பீங்க. ரியல் எஸ்டேட் வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க, கட்டுமான தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்க பெரிய லாபம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? தந்தையினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் அக்கறை தேவை. அவங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. கொஞ்சம் சின்ன சின்ன நோய் பிரச்சனைகள் வரலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு பக்கம் நீங்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல, நீங்க இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துவாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. ஆனா அந்த பதவி வாய்ப்பு, அந்த பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கண்டிப்பா நடக்கும். இதனால உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் உங்களுடைய குடும்பத்துல, அதோட உங்களுடைய உழைப்புக்கு சம்பளம் கூடும் கம்பெனியில. ஸோ இதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல அரியர் வச்சிருக்கிறேன், படிப்பு பாதியில நின்று போச்சு இப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த அரியரை கிளியர் பண்ணுவீங்க. பட்டம், டிகிரி போன்ற விஷயத்த கையில வாங்குவீங்க. அதை வாங்குறதுக்காகவே ஸ்டேஜ் ஏறுவீங்க. அதனால பாராட்டுகளும் பரிசுகளும் பெறுவீங்க. இதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த உணர்வுல ரொம்ப வருஷமா நான் இதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமா இதுல நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமா இதுக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு பல வருட முயற்சிக்கு அந்த ஆராய்ச்சிக்கு வெற்றியும் கண்டிப்பா அந்த படிப்பு துறையில பெரிய அளவு ஒரு சக்சஸும் கண்டிப்பா அடைவீங்க. வழக்குகள் பல வருஷமா இழுத்துட்டு போய்கிட்டு இருந்தா அந்த வழக்குகள்ல தீர்ப்பு இப்போ சாதகமா உங்களுக்கு முடியும். இதுக்குண்டான யோக வாய்ப்பை இந்த ராகுபவன் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. இது நாள் வரையில மற்றவங்களுக்காக வாழ்ந்தீங்க, மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்தீங்க, சொந்த பந்தத்துக்காக மற்றவங்களுக்காக உதவி பண்ணீங்க, இனிமேல் அப்படி இருக்காது. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் பயணிக்க போது குரு பார்வை இல்லாமல். அப்போ மிதுனராசிக்காரங்களுக்கு, அது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு யார் தடுத்தாலும், யார் குறுக்கே வந்தாலும் உங்களுக்கு கிடைக்க போற பணம், பதவி, பெயர், புகழ் மற்றும் சொத்து இதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாதுங்க. கண்டிப்பா கிடைத்தே தீரும். இது சுயநலம் அல்ல, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. ஸோ அப்படித்தான் நம்ம சொல்லணும். கடவுள் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க. ஸோ இழந்தது அனைத்தும் 2 மடங்காக திரும்ப கொடுக்கும் ராகு பகவான். அதுக்கு காரணம் நீங்க போன ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள். மேலும் இந்த ஒரு நேரத்துல முன்னோர்களுடைய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு தவறாம பண்ணிக்கணும். உங்க குலதெய்வ கோயில்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன் பரிகாரம் தான் தவறாம செஞ்சு முடிச்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வருஷத்துக்குள்ளேயே. ஓகேங்களா? அதே போல பாத யாத்திரை போறது, மலையேறி சென்று முருகனுடைய வழிபாடுகள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? டிசம்பர் மாதத்திற்குள் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு அடுக்கடுக்க நடக்க ஆரம்பிக்கும். வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஓகேங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகியும் திருவடி சரணம்.